வார்த்தையை சொல்லணும் அப்படின்றது எதுவுமே வந்து இங்க ஆரம்பிக்கல, இங்க ஆரம்பிக்குது. லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்க்கு ஓரோமோட்டர் எக்ஸசைசஸ் தேவையா? கிடையாது. கிளாரிட்டி இஷ்யூஸ்க்கு சொன்னோம், அதுக்கு ஓரோமோட்டர் எக்ஸசைசஸ் தேவையா? இல்ல. ஓரோமோட்டர் எக்ஸசைசஸ் நான் கண்டிப்பா என்டோர்ஸ் பண்ண மாட்டேன் ஸ்பீச் டெவலப்மெண்ட்காக. அண்ட் ஆல்சோ ரீசர்ச் எவிடன்ஸுமே இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஓரோமோட்டர் எக்ஸசைசஸ்னா என்ன அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா பார்க்க போறோம். நிறைய ஸ்பீச் தெரப்பி ரிலேட்டடாக வர யூடியூப் வீடியோஸ்லேயே கூட பார்த்தீங்கன்னா ஓரோமோட்டர் எக்ஸசைசஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ டங் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், ஜா ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓரோமோட்டர் எக்ஸசைசஸ்னால் என்னென்ன, அதை வந்து யாரெல்லாம் செய்யலாம், அதோட விளைவுகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஓரோமோட்டர் எக்ஸசைசஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்கீங்கன்னா கட்டாயமாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்குது அண்ட் அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். என்னோட பேரு வைஷ்ணவி. நான் ஒரு பேச்சு பயிற்சியாளர். அந்தாதி ரீஹாப் அப்படின்ற நிறுவனத்தை 4 வருஷமா நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன். அண்ட் ஸ்பீச் தெரப்பி ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸும் நம்ம அந்தாதி ரீஹாப் சேனல் மூலியமா போட்டுட்டே இருக்கேன். நீங்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வந்தாலே உங்களுக்கு தெரியும், நாங்க வந்து நிறைய பேரண்ட் ட்ரைனிங், ஆட்டிசம் குழந்தைகளோட ஒர்க் பண்றது, ஸ்பீச் டிலே சம்பந்தமா ஒர்க் பண்றது நாங்க நிறைய செஞ்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க மேலும் ஃபர்தரா டிலே பண்ணாம ஓரோமோட்டர் எக்ஸசைசஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ஓரோமோட்டர் அப்படின்றதோட ஃபர்ஸ்ட் என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓரோனா ஓரல் ஸ்ட்ரக்சர்ஸை குறிக்கிறது. ஸோ ஓரல் ஸ்ட்ரக்சர்ஸ்னா நம்மளோட லிப்ஸு, ஜா, டீத்து, டங்கு, இது எல்லாமே வந்து ஓரல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து உள்ளடங்கும். நம்ம பேசுறதுக்கு, நம்ம சாப்பிட்றதுக்கு, ஃபீடிங் ரிலேட்டடாகவும் வந்து நம்ம யூஸ் பண்ற உடல் உறுப்புகள் பார்த்தோம்னா இந்த ஓரல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் ப்ரிடாமினெண்டா நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா. நம்ம சாப்பிடும் போது பைட் பண்றது, சூ பண்றது எல்லாமே இந்த ஓரல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாம நம்ம பேசுறது, நம்ம என்ன சவுண்ட் பேசுறோம், அதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன டங் மூவ்மெண்ட் பண்றோம், அதுவுமே வந்து ஓரல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல தான் நடக்கிறது இல்லையா. ஸோ ஓரோ அப்படின்றது வந்து அந்த ஓரல் ஸ்ட்ரக்சர்ஸை குறிக்கிறது. மோட்டர் அப்படிங்கிறது மூவ்மெண்ட்டை குறிக்கிறது. ஸோ இந்த ஓரல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஃபேஷன்ல வந்து அசைஞ்சாதான் நம்மளுக்கு வந்து அது ஸ்பீச்சா வெளிவரும். அண்ட் நம்மளுக்கு வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், விழுங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்டான தனித்தனியான மூவ்மெண்ட். இந்த மூவ்மெண்ட்லாம் எப்படி பண்ணணும்னு நம்ம சின்ன வயசுல இருந்தே கத்துக்க தான் இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அச்சீவ் ஆயிட்டே வரும் இல்லையா. ஓரோமோட்டர் எக்ஸசைசஸ் அப்படின்னா சில எக்ஸசைசஸ் மாதிரி இருக்கும். ஸோ 10 தடவை இதை பண்ணணும், 15 தடவை இது பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயில்டா பார்க்கலாம் வாங்க. ஓரோமோட்டர் எக்ஸசைசஸ்னு சொல்லும் போது ட்ரெடிஷ்னலா ஃபாலோ பண்ற எக்ஸசைசஸ் வந்து ப்ளோயிங், அதாவது ஊதுறது, கேண்டில் ஊதுறது, பலூன் ஊதுறது, இந்த மாதிரி விஷயங்கள். சக்கிங், உரியறது, ஏதாவது ஸ்ட்ரா வச்சு உரியற மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் டங்கு வச்சு எக்ஸசைஸ் பண்றது. ஸோ டங்கை வந்து மேலே தொடுற மாதிரி, டங்கை வந்து சைடில் இது பண்ற மாதிரி, இங்க 10 தடவை அங்க 10 தடவை, இந்த மாதிரியான ஓரோமோட்டர் எக்ஸசைசஸ்லாம் வந்து பரவலா நிறைய இடங்கள்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ் அ ஸ்பீச் தெரபிஸ்ட், ஹிஸ்டரி ஆஃப் ஸ்பீச் தெரப்பில பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஓரோமோட்டர் எக்ஸசைசஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனா வந்து நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், என்னன்னா இப்போ இந்த ஓரோமோட்டர் எக்ஸசைசஸ் பண்றோம் அப்படின்னா அது எதுக்காக பண்றோம் அப்படின்றதோட ரீசன் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமாகுது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், மோஸ்ட்லி ஸ்பீச் தெரப்பி எடுக்கிற மோஸ்ட் ஆஃப் த குழந்தைகள் எந்த ரீசனுக்காக ஸ்பீச் தெரப்பி எடுக்கிறாங்கன்னா பேச்சு தாமதமாகுது, ஸ்பீச் டிலேயா இருக்கு அப்படின்ற மாதிரியான காரணத்துக்கு தான் நிறைய குழந்தைகள் வந்து ஸ்பீச் தெரப்பி எடுக்கிறாங்க. ஸோ அந்தாதி ரீஹாப்லயுமே சரி நிறைய குழந்தைகள் வர்றதுக்கான ரீசன் வந்து அதுதான். ஸோ இப்போ பேச்சு தாமதமா இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த ஓரோமோட்டர் எக்ஸசைசஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா சயின்டிபிக்கலி ஸ்பீக்கிங் நோ. ஸோ எந்த ரீசர்ச் எவிடன்ஸும் இல்லை ஓரோமோட்டர் எக்ஸசைசஸ் பண்ணா குழந்தை தானா பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான எந்த எவிடன்ஸுமே இல்லை. பிகாஸ் பேச்சுன்றது ஓரல் ஸ்ட்ரக்சர்ஸ் மூலியமா வெளியே வருது, எஸ். பட் ஆனா ஓரல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து அந்த வார்த்தைகள் இல்லை. அந்த வார்த்தைகள் என்ன வார்த்தை சொல்லணும், அது எப்படி சொல்லணும்ன்ற கமெண்ட்ஸ்லாம் இங்க இருந்து வருது. நம்மளுக்கு சவுண்ட் இங்க இருந்து வர மாதிரி இருக்கு, பட் ஸ்டில் வாய் ஒன்றும் தீர்மானிக்கல, ஓரல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒன்றும் தீர்மானிக்கல. எனக்கு இது வேணும், எனக்கு இந்த நீட் இருக்கு, நான் இதை சொல்லணும், இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்றது எதுவுமே வந்து இங்க ஆரம்பிக்கல, இங்க ஆரம்பிக்குது. இட் இஸ் அ காக்னிட்டிவ் ஆக்டிவிட்டி.
காக்னிட்டிவ் அண்ட் லிங்குவிஸ்டிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ காக்னிஷன் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா பிரெயின் தான் பாஸ். நம்ம பண்ற இந்த ஓரல் மோட்டர் மூவ்மெண்ட்ஸ், டங் எக்ஸசைசஸ், இது எதுவுமே லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போறது கிடையாது. ஸோ லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அப்படின்னு நான் சொல்றது என்னன்னா, புரிதல் தன்மை அதிகப்படுத்துறது, நிறைய வொக்காபுலரி இன்ட்ரடியூஸ் பண்றது, புது புது வார்த்தைகளை அவங்க புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரியான ரியாக்ஷன்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் தான் வந்து மொழி வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போறது இல்லையா? ஸோ அதை விட்டுட்டு நம்ம வந்து ப்ளோயிங் பண்றோம், சக்கிங் பண்றோம், வாயில வந்து எவ்வளோ நேரம் காத்து ஹோல்ட் பண்ண முடியுதுன்னு பாக்குறோம், எத்தனை பலூன்ஸ் ஊத முடியுதுன்னு பார்க்க போறோம், டங் எக்ஸசைசஸ்லாம் பண்ண போறோம்னா இது வந்து ஒரு குழந்தைய பேச வைக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. என்னோட ஒப்பீனியன்ல கிடையாது. ஓரோமோட்டர் எக்ஸசைசஸை நான் கண்டிப்பா என்டோர்ஸ் பண்ண மாட்டேன் ஸ்பீச் டெவலப்மெண்ட்காக. அண்ட் ஆல்சோ ரீசர்ச் எவிடன்ஸுமே இல்லை. ஸோ வேற எந்த காரணங்களுக்காக ஸ்பீச் தெரப்பி வருவாங்க குழந்தைகள்? உச்சரிப்பு சம்பந்தமான பிழைகளுக்காக ஸ்பீச் தெரப்பி வருவாங்க. ஸோ ஒரு 4-5 வயசாகியும் அவங்க பேசுறதுல கிளாரிட்டி இல்லை. அவங்க ஏதோ நிறைய பேசுறாங்க, பட் அவங்க பேசுறது வந்து வெளியாளங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது. அப்படின்னும் போது ப்ராபப்ளி ஒரு குழந்தைக்கு ஃபோனோலாஜிக்கல் டிசார்டராவோ இல்ல மிஸ்ஆர்டிகுலேஷனாவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஸ்பீச் சவுண்ட்ல ஏதாவது சர்டன் சவுண்ட்ஸ் சரியா சொல்ல வரல, சரியா சொல்ல வரல, சரியா சொல்ல வரல, சரியா சொல்ல வரல, ஒருத்தவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்ட்ல வந்து பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி சவுண்ட் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல வரல அப்படின்னும் போது அவங்களுக்கு இந்த ஓரோமோட்டர் எக்ஸசைஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா அதுவுமே இல்லை. ஸோ அகெயின் நான் சொல்லணும்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்பீச் தெரப்பில இதெல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்ட் நிறைய ஸ்பீச் தெரபிஸ்ட் வந்து ஓரோமோட்டர் எக்ஸசைசஸ் இன்ன அளவில் கூட யூஸ் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது, கேள்விப்பட முடியுது. பட் ஆனால் அதுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, பலன் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை. அதுதான் வந்து சேட் ரியாலிட்டி. ஸ்பெசிபிக் சவுண்ட்ஸ்லாம் சொல்றது வந்து ஃபீட்பேக் பேஸ்டா, பயோ ஃபீட்பேக் பேஸ்டா இருக்கும்போது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸ்பீச் தெரப்பில. பட் ஆனால் வந்து இந்த ஓரோமோட்டர் எக்ஸசைசஸ் மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம்னா அது ஸ்பீச்ல எப்படி டிரான்ஸ்லேட் ஆகும் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை, டு பி ஹானஸ்ட். ஸோ தமிழ்ல வந்து அழகா ஒரு பழமொழி இருக்கு, எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான பழமொழி அது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேச பேசதான் வந்து நல்லா பேச்சு வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ எனக்கு ஸ்பெசிபிக் சவுண்ட் சரியா வரல, சரியா சொல்ல வரல, சரியா சொல்ல வரலன்னா அந்த சவுண்டை எப்படி சொல்றதுன்ற டெக்னிக்கை கத்துக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணதான் வந்து அந்த சவுண்டு கரெக்டா சொல்ல வரமே தவிர, அதை தவிர நான் வேற விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தேன்னா அது கரெக்டா சொல்ல வராது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் அழகா வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஹேண்ட் ரைட்டிங் ஒரு குழந்தைக்கு நல்லா இல்லை, ஆர் இப்பதான் கத்துக்கிறாங்க, ஹேண்ட் ரைட்டிங் வந்து சரியா வரல. ஹேண்ட் ரைட்டிங் சரியா வரணும்னா ஹேண்ட் ரைட்டிங்க்கு தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? அதை எழுதி ஜி எப்படி போடணும், கர்சிவ் ரைட்டிங்ல ஏ எப்படி போடணும் அப்படின்ற மாதிரி நான் அதுல நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதான் அதுல எக்ஸ்பர்டைஸ் ஆக முடியும். ஸோ ஒரு குழந்தை இன்னும் பேசவே ஆரம்பிக்கல, மொழி வளர்ச்சியே ஆகல, லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் பின்தங்கி இருக்கு அப்படின்னாலுமே ஓரோமோட்டர் எக்ஸசைசஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. பிகாஸ் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் வந்து பிரெயின்ல நடக்கிற ஒரு விஷயம், ஓரல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல நடக்கிற விஷயம் கிடையாது. ஸோ ஒரு ஐடியா பிறக்கிறது, எனக்கு இது வேணும் அப்படின்னு தோன்றது, எனக்கு இது வேணும்னா அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு யோசிக்கிறது, அந்த வார்த்தையை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அந்த வார்த்தையை சொல்லுன்னு பிரெயின் கமாண்ட் பண்ணாதான் வந்து ஓரல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன் வரும் இல்லையா? ஸோ இது எல்லாமே பிரெயின்ல தான் நடக்குது. கடைசியில அதை சொல்றது மட்டும்தான் வாய் சொல்லுது. ஸோ லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்க்கு ஓரோமோட்டர் எக்ஸசைசஸ் தேவையா? கிடையாது. ரெண்டாவதா சொல்லணும்னா கிளாரிட்டி இஷ்யூஸ்க்கு சொன்னோம், அதுக்கு ஓரோமோட்டர் எக்ஸசைசஸ் தேவையா? இல்லை. ஸோ ஸ்பீச் கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆகணும்னா அதுக்கு தேவையான ஸ்பீச் ரிலேட்டடான ட்ரில் மாதிரியான விஷயங்கள் நம்ம திருப்பி பண்றது, பயோ ஃபீட்பேக்ஸ் கொடுக்கறது, அப்பதான் வந்து ஸ்பீச் கிளாரிட்டியில இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அப்போ ஓரோமோட்டர் எக்ஸசைசஸ் என்ன தேவையே இல்லையா, அப்புறம் எதுக்கு அதை பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ சம்டைம்ஸ் வந்து போஸ்ட் கேன்சர் மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல அண்ட் தென் வந்து ஸ்ட்ரோக் மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல மூவ்மெண்ட் வந்து ரொம்பவே ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கும். ஸோ கேன்சர் சுச்சுவேஷன்ல பார்த்தோம்னா நிறைய கீமோதெரப்பிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீமோதெரப்பி கொடுக்க அந்த மசில் மூவ்மெண்ட்டே வந்து அப்படியே இறுகிட்டே போயிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல ரேஞ்ச் ஆஃப் மோஷன் மூவ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கறது இருக்கு. ஸோ அது வந்து கண்டிப்பா பலன் அளிக்கும். ஸோ மூவ்மெண்ட்டே இல்லாம அப்படியே இருந்தோம்னா அந்த மூவ்மெண்ட்டே மசில் மறந்துடும். அண்ட் கீமோ கொடுக்க வந்து அது அப்படியே ஹார்டன் ஆயிடும் அந்த மசில்லாம். ஸோ அந்த டைம்ல ஓரோமோட்டர், ஸோ எஸ்பெஷலி கேன்சர் வந்து ஹெட் அண்ட் நெக் ரீஜன்ல இருந்தா
அந்த ரீஜன்ஸ்ல இருக்கும்போது இந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் மாதிரியான எக்ஸசைசஸ், தங்க வந்து இப்படி ஆட்டுறது, அப்படி ஆட்டுறது, மேலே ஆட்டுறது, கீழே ஆட்டுறது, ஸோ இந்த மாதிரியான எக்ஸசைசஸ் வந்து பண்றது வந்து அந்த இடத்துல வந்து இட்ஸ் கரெக்ட். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல தாராளமா இந்த ஓரோமோட்டர் எக்ஸசைசஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ போஸ்ட் ஸ்ட்ரோக் மாதிரி சினாரியோல சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அகைன் மூவ்மெண்ட்டே வந்து இருக்காது. ஸோ சம்டைம்ஸ் கை கால் மூவ்மெண்ட்டும் இருக்காது சில பேருக்கு. சம்டைம்ஸ் ஓரல் ஸ்ட்ரக்சர்ஸ் ரெஸ்ட்ரிக்டாக இருக்கலாம். ஒருத்தவங்களுக்கு அது ஒரு மாதிரி. அகைன் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. பட் ஆனால் வந்து ஒரு ஓவரால் மூவ்மெண்ட் இருக்கணுன்றதுக்காக வந்து நம்ம இந்த எக்ஸசைசஸை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஓரோமோட்டர் எக்ஸசைசஸ் எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எதுக்கெல்லாம் பயன் அளிக்காது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயமாக அதை மற்ற பேரண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய இடங்கள்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்பவே டிசார்ட்னிங்காக இருக்குது. ஸோ 2-3 வருஷமாக ஸ்பீச் தெரப்பி அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ஸ்பீச் தெரப்பியில் என்ன ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது பிரஷ் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு ஓரோமோட்டர் எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. தேன் இருக்கும், தேன் தொட்டு தொட்டு வந்து நாக்கு அங்கெல்லாம் வைக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் ஓரோமோட்டர் எக்ஸசைஸ் தான். அண்ட் இதை பண்ணும்போது எப்படி ஒரு குழந்தைக்கு பேச்சு டெவலப் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இது பண்ணும்போது கண்டிப்பாக மொழி வளர்ச்சி, மொழி ஆளுமை வந்து இம்ப்ரூவ் ஆகாது. ஸோ இந்த மாதிரியான ராங் ப்ராக்டிசஸை வந்து நம்ம கைவிடுறது ரொம்ப அவசியம். ஸோ அதுக்கு பெற்றோர்களுக்கு வந்து எது ராங் ப்ராக்டிசஸ்ன்னு தெரியணும். ஸோ அதுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக தான் இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை நிறைய பெற்றோர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸை வந்து மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதையுமே கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் கண்டிப்பா எல்லா கமெண்ட்ஸையுமே படிச்சுட்டே வரேன். அண்ட் உங்களோட கேள்விகளுக்கும் நான் கண்டிப்பா வீடியோஸ் மூலமா பதில் சொல்லிட்டே இருப்பேன். ஸோ ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அந்தாதி ரீஹாப் சேனல்ல. வாரம் நம்ம சனிக்கிழமை 12 மணிக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வாரம் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.